சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்த இல்லை அவங்க நடந்துக்கிட்ட விதம் உனக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இல்லையா மீனான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கு நிஜமாவே சந்தேகம் வர்ற மாதிரி தான் இருக்கு. நிஜமா தானே அவங்க பேசுறது, அவங்க நடந்துக்கிற விதம், இது எல்லாமே உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்பவே சந்தேகத்தாக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க எப்படி ஒரு வாரம் இங்கே இருக்க தானே போகிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மௌன விரதம் சொல்லிட்டு தப்பிச்சாச்சே, அதே மாதிரி இன்னொரு நாள் நான் கூட்டிகிட்டு வரேன். அப்போ என்ன சொல்லி அந்த ரோகிணி தப்பிக்கிறான்றத நானும் பார்க்குறேன். அவள் உண்மை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளான்றத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு முத்து முடிவு பண்ணுறாங்க. இதை ரோகிணி கேட்டுட்டு நேராக அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு இங்கே பாரடி மலேசியான்னு சொன்னேன், அதே மாதிரி மலேசியாவில் இருக்கவங்களவே கூட்டிகிட்டு வந்திருக்கா முத்து. அப்படின்னா நீ என்ன நடக்க போதோ தெரியல உனக்கு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரோகிணி இல்லை, நான் ஏதாவது சர்ச் பண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிட்டு ப்ராப்பராக என்ன பேசணுமோ அதை பேச போகிறேன். சரிடி, நீ எல்லா விஷயமும் சொல்லுவேன். ஒருவேளை அதில் வேற யாரும் இருந்து உங்களுக்கு இந்த தாத்தா பாட்டியை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா அப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், இல்லை அப்படி ஒன்று இருக்கே, இதை பற்றி நான் எப்படி யோசிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. ரோகிணி முத்து மீனா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.